சொல்லுங்க நிறைய சித்தப்பா. என்ன விஷயம்? நான் என்னோட எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லவெல்லாம் நிறைய சித்தப்பா. ரன்வீர், உன்னால புரிஞ்சுக்க முடியாத. அப்புறம் இன்னொன்னு, என்னால உனக்கு புரிய வைக்கவும் முடியாது. அந்த நம்பிக்கையை உடைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இல்ல? யாரோட நம்பிக்கையை உடைச்சிருக்கீங்க சித்தப்பா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசுல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அப்பாவோட ரேடியோ என் கையில இருந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்பா என்ன ரொம்ப திட்டுவாரு, அடிப்பாருன்னு. ஆனா என்னாச்சு தெரியுமா? அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்போ என் கையால அவர் ரேடியோ உடஞ்சு போயிடுச்சுன்னு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்ன சொன்னார்னா, கண்ணா, நம்ம பண்ண தப்ப நம்ம உணர்ந்துட்டோம்னா அது தண்டனையை விட ரொம்ப பெரிய விஷயம்னு. அப்படிதான் நிறைய சித்தப்பா. ஒருவேளை உங்க தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அப்ப அது தண்டனையை விட பெரிய விஷயம் இல்ல. எல்லாமே இவ்வளவு சுலபமா இருந்தா நல்லா இருந்திருக்கும் ரன்வீர். ரன்வீர், உனக்கு எப்பவும் உன் அப்பாவோட ஞாபகம் வருமா? ரொம்ப வரும் நிறைய சித்தப்பா. ஒரு ஒரு விஷயத்தை கேட்கவா ரன்வீர்? எந்த ஆளு உன் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணாரோ அந்த ஆளு உன் முன்னாடி வந்தா நீ நீ என்ன பண்ணுவ ரன்வீர்? நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. இப்ப நான் அதை பத்தி யோசிக்கிறதே இல்ல. நிறைய சித்தப்பா பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு. எங்க அம்மா கூட நான் பழமும் விட்டுட்டேன். இப்ப நீங்க எனக்கும் மீராக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. நிறைய சித்தப்பா. இப்ப நீங்க என் உதவியோட எந்திரிச்சு நில்லுங்க. நிறைய சித்தப்பா, நான் சின்ன பையன் தான். ஆனா உங்களை கீழே விட மாட்டேன் கண்டிப்பா.